Hey students, welcome to Padai Training Academy. இன்றைக்கி நம்ம பாலிட்டி பார்க்க போகிறோம். எஸ்ஏ அல்டிமேட்டில் ஃபஸ்ட் டைமாக இந்த வருஷம் எஸ்ஏ அல்டிமேட்டில் ஃபஸ்ட் டைமாக பாலிட்டி பார்க்குறீங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஓகே, இதை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய தேவை கிடையாது. நம்மளை சுற்றி இருக்க விஷயத்தை தான் படிப்போம். ஹிஸ்ட்ரி மாதிரி இங்கேயும் கொஞ்சம் இயர் வரும், கொஞ்சம் நம்பரை படிக்கணும். அதை அனுபவித்து பாலிட்டியை தான் அரசியல் மாதிரி அப்படி அனுபவித்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். என்றைக்குமே வாழ்நாள் ஃபுல்லாக மறக்காது, என்றைக்கும் உங்களுக்கு பயன்படும். அதனால் ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் போன எபிசோட்ஸே கமெண்ட் பண்ணியிருந்தேன். அரசியலமைப்பு உருவாக்கம், அடிப்படை உரிமைகள், முகவுரை, இந்த டாப்பிக்கில் இருந்து தான் கொஸ்டின் இருக்குது. லாஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டினை கமெண்ட் பண்ண சொல்லிடுறேன். அந்த கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட் ஓகேங்களா, என்னுடைய அடுத்த எபிசோடு பார்த்திங்கன்னா அது அடுத்த வாரம்ல, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐரோப்பியர் வருகை. ஓகே, இது ஐரோப்பியர் வருகை டாபிக் எடுக்கிறோம், அதை பாருங்கள். சரிங்களா? ரைட், போகலாங்களா? இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். 1947ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி, கொஸ்டின்லேயே பாருங்கள் ஒரு கொஸ்டின் இருக்குது. டிசம்பர் 9ஆம் தேதி அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. அவங்களே சொல்லிட்டாங்க. இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார். இதுதான் கொஸ்டின். இது ரொம்ப பேசிக்காக வேற மாதிரி ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பாயிரும். உதாரணத்துக்கு என்ன கேட்குறாங்க, அப்போ அரசியல் நிர்ணய சபையோடைய தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. அதை நம்ம முக்கி படிச்சிருக்கோம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆப்ஷன்லேயே அதான் போட்டிருக்கோம் பாருங்க. டக்குன்னு டிக் பண்ணிட்டு வந்துருக்காரு. தெளிவாக இருக்கிறாங்க. முதல் கூட்டத்தில் யார் தலைவர். அப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவான வரலாறை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போவுமே என்ன படிக்கிறோம்னா பாலிட்டியை வெறும் அது என்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும் படிக்கிறீங்க. அதை தாண்டி நிறைய விஷயத்த பாலிட்டிக்கு பின்னாடி நடந்தது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள், இதெல்லாம் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா பாலிட்டி ரொம்ப சுவாரஸ்யமான சப்ஜெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சார் இது அப்படின்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்லும்போது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, சிஏ அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் அரசியல் நிர்ணய சபை. எதுக்காக? நம்மளுடைய அரசியலமைப்பை எழுதுவதற்காக, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை எழுதுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இந்த கமிட்டி யார் நியமித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களே நியமித்தது தான். கிட்டத்தட்ட 389 பேர் இந்த கமிட்டியில் உறுப்பினர். எத்தனை பேர்? 389. நம்பர் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 389 பேர். இதில் நிறைய டிவிஷன் வரும். உதாரணத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படும் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட மெம்பர், டைரக்டாக இந்தியாவுடைய மன்னர்களால் நியமனம் செய்யக்கூடிய நபர்கள் ஒரு மெம்பர்ஸ், இந்தியா இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்களால் நியமனம் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக தான் 389. சரிங்களா? அப்போ இந்த 389 டைவர்சிட்டியாக இருக்கும். எல்லா தரப்பு ஜாதியினர் இருந்தும், எல்லா தரப்பு ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க. ரொம்ப கம்மி தான் பெண்கள். ஓகேங்களா? எல்லாமே வரும். சரிங்களா? அப்போ இவங்க தான் அரசியலமைப்பு, நம்ம இந்தியாவுக்கான அரசியலமைப்பு எழுத போகிறாங்க. அப்போ எழுத போகிறதுக்காக ஃபஸ்ட்டு தடவை மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் தான் இந்த டேட் நான் வச்சுக்கணும். இது கூட கொஸ்டின் கேட்பாங்க. இதோட ஃபஸ்ட் மீட்டிங் தான் கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே கூட்டுறதுக்கு முன்னாடியே தலைவரை தேர்ந்தெடுக்க முடியுமா? தேர்ந்தெடுக்க முடியாது. கூட்டினாலும் தலைவர் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் அந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு தலைவர் வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெஞ்சில் என்ன பண்ணுவாங்க அதை நான் வச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்சு நாட்டில், பிரான்ஸ் நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம் அப்படின்னா, ஒரு கூட்டம், ஒரு கமிட்டின்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் வயதானவர் யார், சீனியர் யார், அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மனாக போடுவாங்க. இது அவங்க நாட்டுடைய வழக்கம். அந்த விஷயத்தை இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் கூட்டத்துக்கு மட்டும்தான். அப்போ முதல் கூட்டத்துக்கு மட்டும் இந்த மெம்பரில் எல்லாருமே வரத முதல் கூட்டத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருப்பாங்க. அந்த கூட்டத்தில் யார் வந்தாங்களோ அதில் யார் சீனியர் மோஸ்ட் பெர்சனோ அவரை தான் நியமனம் பண்ணாங்க தலைவராக, பிரசிடென்ட்டாக நியமனம் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போது முதல் கூட்டத்துக்கு மட்டும்தான் இவர் தலைவர். அந்த கூட்டத்தில் எலெக்ஷன் அதாவது கையை தூக்கி ஓட்டு போடுற முறையை தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்த கூட்டத்திலிருந்து நிரந்தர தலைவர் தான் யார்? நம்மளுடைய ராஜேந்திர பிரசாத். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். 2 விதமாக கேள்வி இருக்குது. அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டத்துடைய தலைவர், தற்காலிக தலைவர், பிரெஞ்சு முறைப்படி உருவாக்கப்பட்ட தலைவர், இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா? இது அப்படியே நிரந்தர தலைவர் அவர் யாரும் கேட்டாங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகும். இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். வேறுபடி டக்குன்னு ஒரு சில பேரெல்லாம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு போட்டுருவாங்க. இன்னொரு சில பேரெல்லாம் கான்ஸ்டியூஷன் எப்போவுமே நம்ம பார்த்துருப்போம். அரசியலமைப்புனாலே அம்பேத்கர் தான் முக்கியம். அப்போ அம்பேத்கர் தான் இதுக்கு தலைவராக இருப்பான்னு சொல்லிட்டு அம்பேத்கரை போட்டுருவாங்க. அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா வரைவு குழுவுக்கு தான் தலைவர். இந்த கமிட்டிக்குள்ள இன்னொரு கமிட்டி இருக்குது. அதுக்கு பேர் தான் டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. அந்த குழுவுடைய தலைவர் தான் யார்? அம்பேத்கர். ஓகேங்களா? அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தெளிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, இந்தியாவின் தேசிய நாட்காட்டி. அப்போது உங்களுக்கு ஒரு 6th டே ஒரு லெசன் இருக்கும்.
நேஷனல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் இருக்கும். தேசிய சின்னங்கள் எல்லாருக்கும் பேசிக்கானது தான். தேசிய விலங்கு, தேசிய மலர், தேசிய மரம், தேசிய பாரம்பரிய விலங்கு, தேசிய நீர்வாழ் விலங்கு, தேசிய பாக்டீரியா எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுவும் புக்கில் இருக்கும், இதனால படிச்சுக்கணும். பழைய புக்கில் இந்த டேட்டா ஓகேங்களா. தேசிய நாட்காட்டி, நேஷனல் கேலண்டர் எது ஓகேங்களா. எப்படி நேஷனலுக்கு இந்தியாவுக்கு கேலண்டர் இருக்கா, நம்ம எதுவும் பெரிய அளவுக்கு பயன்படுத்துறது கிடையாது, ஆனால் அதுக்கு கேலண்டர் இருக்குது. அந்த கேலண்டர் தான் சக வருட நாட்காட்டி, சக கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. எப்படி விலங்கு மலரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கீங்களோ அதே மாதிரி இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சக கேலண்டர்னா என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர்களால் உருவாக்கப்பட்டது இந்த சக கேலண்டர். சார் எங்கே சார் சகங்கிறது எங்கே சார் படிச்சிருக்கோம்? மன்னர் எந்த மன்னரையும் படிச்சது இல்லையே. படிச்சிருக்கோம். குப்தர்களை ஞாபகம் இருக்குங்களா? குப்தர்கள் டாபிக் படிக்கும்போது சாகர்களை ஒருத்தர் ஒழித்து கட்டியிருப்பார், அதனால அவருக்கு பட்டப்பெயர், குப்தர்கள்ல ஒரு மன்னருடைய பட்டப்பெயர் சாகரி அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் வரும். ஞாபகம் இருக்கா? அந்த சாகர்கள் அவங்க உருவாக்குன ஒரு வருடம் ஒரு கேலண்டர் அப்படின்னா அந்த சக கேலண்டர். அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இது எப்போ தொடங்குங்கிற கேள்வி கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. கிபி 78 இது தொடங்கும். அப்படி பாருங்க ஓகே. ஏதாவது ஹிஸ்ட்ரி கனெக்ட் ஆகுது. அதுதான் சோசியல், எல்லா சப்ஜெக்டும் ஒன்றோட ஒன்று பிணைந்தது தான். எக்கனாமிக்ஸ்னா பாலிட்டி வரும், பாலிட்டினா கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கலக்கும், ஹிஸ்ட்ரினா கொஞ்சம் பாலிட்டி கலக்கலாம் ஓகே. இந்த மாதிரி மிக்சடாக தான் இருக்கும் மொத்தமே ஓகே. ஜாகிரபி மட்டும் தான் அது ஒரு ஜேர்னரில் போகும். அப்போ சக வருட நாட்காட்டினா கிபி 78 ஆரம்பிக்குது. அப்போது இப்போ நம்ம என்ன இயரில் சார் இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2025 இயர் இருக்குமா, இந்த 2025 கூட 78 கூட்டினீங்க வச்சுக்கோங்களேன், சக கேலண்டருடைய இயர் வந்துடும் ஓகே. கூட்டலாமா? 5 8 கூட்டினீங்கன்னா 3 ஓகேங்களா, 13 வரும். ரைட்டு தானே? தப்பு தப்பாக கணக்கு போட்டக்கூடாது, ரோல்ஸ் ட்ரோல் பண்ணிடுவீங்க. அப்புறம் 3 1 அப்புறம் 3 10 0 இது 1 முடிஞ்சது 2. அப்போது இப்போ நம்ம இருக்கக்கூடிய சக கேலண்டர் அடிப்படையில் நம்ம இருக்கக்கூடிய வருடம், இந்தியாவுக்கு வருடம் பார்த்தீங்கன்னா 2103வது வருஷத்துல இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம நடைமுறையில் போயிட்டு வேற யார்கிட்ட சொன்னீங்கன்னா சிரிக்க போகிறாங்க. நமக்கு படிக்கிறதுக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்கணும் சரியா. எனிவே நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸில் தான் போவானா, இதுவே உங்களுக்கு மேக்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது தான் ஓகேங்களா. சக கேலண்டர் அது மட்டும் இந்தியாவோட தேசிய கேலண்டர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதே மாதிரி பாரம்பரிய விலங்கு, நீர்வாழ் விலங்கு, தேசிய பாக்டீரியா எந்தெந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இதில் நிறைய கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டினும் இருக்கும், கொஞ்சம் நல்லா பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. ஆமா, ஊருக்கே தெரியும். பின்வருவனவற்றில் இது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. திருப்பியும் சொல்ற பாருங்க. முகவுரைனா என்ன அதை சொல்லிக்கிறேன் ஓகே. முகவுரை, பிரியாம்பிள். பிரியாம்பிள் என்பது எந்த இடத்துல போய் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு புத்தகத்துடைய முன் வடிவம், அதுதான் பிரியாம்பிள் ஓகேங்களா. உதாரணத்துக்கு இந்த புத்தகம் இருக்கு, முப்படையுடைய டூயினோ புத்தகம் ஓகேங்களா. இந்த புத்தகம் எப்படி ரெடியாக இருக்கும், நம்ம கொடுக்குறது கிடையாது ப்ரீஃபேஸு. ஜென்ரலாக இந்த மாதிரி புத்தகத்துக்கு ஜென்ரலாக வராது. ஒரு ஸ்டோரி புத்தகம், ஒரு இந்த ஃபிக்ஷனல் புக்ஸு, நான் ஃபிக்ஷனல் புக்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா. ஒரு கதை அடிப்படையாக வச்சு ஒரு புத்தகம் இருக்கும், இல்லைன்னா ஒரு கற்பனையின் விஷயமா ஒரு புத்தகம் இருக்கும். இந்த மாதிரி புத்தகங்களில் அந்த புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப், ஒரே ஒரு சிங்கிள் பேஜில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரீஃபேஸ், ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. அப்போ முகவுரை தமிழில் சொல்லும்போது நான் முன் வடிவம்னு சொல்கிறேன் ஓகேங்களா. அப்போ கான்ஸ்டிடியூஷன், நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்ல வருதுன்னு சொல்கிறதுக்காக ஒரே ஒரு பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ப்ரீஆம்பிள் ஓகேங்களா. சரி, இந்த ப்ரீஆம்பிள் ரொம்ப முக்கியம் தான் கான்ஸ்டியூஷனில் ஓகேங்களா, ஏன்னா அதுதானே மொத்த புக்கு என்ன சொல்ல வருதுங்கிறது. அப்போ இந்த ப்ரீஆம்பிளை ஒரே ஒரு தடவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்லி ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எந்த வருஷம்? 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. 4 2 கொடுத்தீங்கன்னா 6 முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. புரியுதா? அப்போ இதுதான் முகவுரையில ஒரு தடவை தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க, 42வது 1976 ஓகேங்களா. இது எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் சேர்த்தாங்கன்னா மொத்தம் 3 வார்த்தை சேர்த்துருப்பாங்க ப்ரீஆம்பிள். அதுக்கு சின்ன ஷார்ட்கட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கு, எஸ்எஸ்ஐ. சார் எஸ்எஸ்ஐனா ஸ்பெஷல் எஸ்ஐ அப்படி தானே சார்? அப்படி கிடையாதுப்பா. இங்கே சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தையை சேர்த்துருப்பாங்க பாருங்க. சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தையும் சேர்த்துருப்பாங்க. அப்படியே தமிழில் பார்க்கும்போது சமத்துவம் சொல்லலாம், சோசியலிஸ்ட்டு, மதச்சார்பற்ற, செக்யூலரு, ஒருமைப்பாடு சொல்லுவாங்க, இன்டெகிரிட்டி. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்துருக்காங்க, வேற எதுவும் சேர்க்கல. அப்போ இன்னொரு வார்த்தை எதுவும் சேர்க்கலன்னா மக்களாட்சியுடைய, டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கல. அப்போ இதுதான் ஆன்சர். எது தவறானதுன்னு கேட்குறாங்க ஓகே. புரியுதா? இப்போ மக்களாட்சிங்கிற வார்த்தை ஒரிஜினலாக ப்ரீஆம்பிள் இருக்கும்போதே இருந்திருக்கு, இப்போ கிடையாது ஓகேங்களா. இப்போ சட்ட திருத்தம் போது இல்லை, ஒரிஜினலாக ப்ரீஆம்பிள் எழுதியிருப்பாங்களா கான்ஸ்டியூஷன் எழுதும்போது, அப்போவே இருந்திருக்கு.
ஓகேவா? அப்போ இதுதான் டெமோக்ராட்டிக் தான் ஆன்சர். ஓகேங்களா? மீதி 3 வார்த்தை என்ன வார்த்தை பார்த்துக்கோங்க. கேள்வியை மாற்றி மாற்றி எப்படி நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, திருப்பி பிரியாமல் வச்சு திருப்பி முகவுரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஓகேங்களா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை எந்த புரட்சியோடைய எதோடையோட முழக்கங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஆக்சுவலாக இதுவும் ப்ரியாம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனால் இது முதைய நம்ம எடுத்துக்கிட்டோம். ப்ரியாம்பிள் எழுதும்போதே இந்த வார்த்தை வந்து வேர்ல்டு லெவலில் நிறைய நாடுகளில் புரட்சி நடந்திருக்கு. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் புரட்சி நடந்திருக்கு. ஆமாம், பெரிய புரட்சி. ஓகே, பிரெஞ்சு நடந்தது உண்மைதான். ரஷ்யா மிகப்பெரிய உலகத்துக்கே எக்ஸாம்பிள், ரஷ்ய புரட்சி. சீனாவில் நடந்திருக்கு. எல்லா ஊரையும் புரட்சி நம்ம ஊரையும் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த 4 புரட்சியில் எந்த புரட்சியிலிருந்து இந்த வார்த்தை எடுக்கப்பட்டிருக்குன்னா பிரெஞ்சு புரட்சியிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. அப்போ பிரெஞ்சு புரட்சி எப்போ நடந்ததுன்னு கேட்பாங்க. 1789 அப்படி வரிசை ஈஸியாக இருக்கு பாருங்க. 7, 8, 9 ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா? பிரெஞ்சு புரட்சியில் தான் இந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி ரஷ்ய புரட்சி, அமெரிக்க புரட்சி இது வரைக்கும் நம்ம சிலபஸில் பெரிய அளவு கிடையாது. ரஷ்ய புரட்சியோட கேட்கலாம். 1917 வந்து ரஷ்ய புரட்சி நடைபெற்றிருக்கும். 2 தடவை நடந்திருக்கு ஒரே வருஷத்துல. ஓகேங்களா? ரைட். ஸோ அது ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. அது ஈஸி தானே. சுதந்திரம்னா இண்டிபெண்டாக இருக்கணும், யாரும் கட்டுப்பட்டு கிடையாது இந்தியா. சமத்துவம்னா எல்லாரும் ஈக்குவாலிட்டியாக இருக்கும். சகோதரத்துவம்னா எல்லா மக்களுக்கு இடையே சகோதரத்துவம் உருவாக்கணும். பிரதர்ஹுட் ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்து பாருங்க, டாக்டர் B.R. அம்பேத்கருடைய கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகள் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா? அப்படியே இங்கிலீஷில் பாருங்களேன், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. ஹார்ட் அண்ட் சோல், இதயம், இன்னொன்று ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மனிதனுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு இதயம் முக்கியம். இதயம் இல்லைன்னா எதுவுமே இயங்காது. ஓகேங்களா? அந்த இதயத்தை வேற யார்ட்டையும் கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ அந்த இதயம், அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மா. ஓகே, நம்ம ஆன்மா தான் நம்மளுடைய உயிரோடு இருக்கிறதுக்கே வைக்கிது. ஓகே, இறந்து போகும்போது நம்ம ஆன்மா அப்படியே போயிடும். ஸோ நம்மள அப்போ இதயம் மற்றும் ஆன்மாங்கிறது எப்படி உடலுக்கு இதயம் முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய மொத்த கான்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 32. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் இல்லைன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுறதே பயனே கிடையாதுப்பா. அந்த அளவுக்கு அர்த்தம் உண்மையாவா. அந்த அளவுக்கு ஆர்டிக்கல். உதாரணத்துக்கு உனக்கு எவ்வளவோ உரிமை கொடுத்துருப்பாங்க, எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் உனக்கு செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உனக்கு நடக்காத பொழுது, உனக்கு அந்த உரிமைகள் கிடைக்காத பொழுது, உன்னைய வந்து அதிகாரத்தின் வழியாக உன்னை அச்சுறுத்தும் பொழுது நீ இந்த சட்ட திருத்தத்தை இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி நீ எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துக்கு போகலாம். ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம் டைரெக்டாக, அப்படி இல்லைன்னா ஹைகோர்ட்டுக்கு போகலாம் டைரெக்டாப்பா. நீ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகணும், இப்போ என்ன நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுக்கணும் தேவையே இல்லை. அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும் போது நம்ம எங்கே, அதாவது நம்ம அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது இந்த 2 இடத்துக்கு போகலாம். 2க்குமே தனித்தனி ஆர்டிக்கல் உண்டு. ஆக்சுவலாக சட்டப்பிரிவுனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு 32, ஹைகோர்ட்டுக்கு போகிறது தனி ஆர்டிக்கல் வரும் 226 சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு பேர் அரசியலமைப்புக்கு உட்பட்டும் தீர்வு காணும் முறை. ஓகேங்களா? தூய தமிழ் சொல்கிறேன். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் முறை. இங்கிலீஷில் கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சட்டப்பிரிவு அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் வந்து அம்பேத்கர். இதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனில் நிறைய விஷயத்த அம்பேத்கர், மற்றவங்க KM முன்ஷி, அப்புறம் கிராவலின், ஆஸ்டின், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்துருங்க. ஒரே கொஸ்டின் ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து பாருங்க, 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் உரிமையை இணைக்கப்பட்டுள்ளது? ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரிஜினல் நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தம் 7 இருந்தது. ஆனால் இப்போ 6 தான் இருக்குது. இந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிஜினலாக 7 இருந்தது, இப்போ 6 தான் இருக்குது. அப்போ அந்த 1 எங்கே போச்சு சார் அப்படின்னா 1 தான் ப்ராப்பர்ட்டி ரைட், சொத்துரிமை. ஓகேங்களா? அந்த சொத்துரிமை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து டெலீட் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு எனக்கு உரிமையே கிடையாதா? அப்படி கிடையாது. உனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து தான் டெலீட் பண்ணிட்டோம். அப்போ அந்த சொத்துரிமையை நாங்கள் சட்ட உரிமையாக வச்சுருக்கோம், லீகல் ரைட்டாக வச்சுருக்கோம். ஓகேங்களா? அது ஆர்டிகல் 300A. அப்போது இப்படி ஒரு விஷயத்தை டெலீட் பண்ணிட்டு இன்னொரு விஷயத்துல ஆட் பண்ணுறதுல அதுக்காக நம்ம கண்டிப்பாக கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு தான் வரணும். அப்படி கொண்டு வந்து தான் 44வது நம்பர் முக்கியம். எப்போ 42 படிப்போம், இப்போ 44வது நம்பரு 1978ஆம் ஆண்டு தான் இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை வச்சு இன்னொரு கொஸ்டின் பின்னாடி வருது. அடுத்து, எந்த சட்டத்திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படையாக உரிமையாக்கியது? தொடக்க கல்வி ரொம்ப முக்கியமானது.
பிரைமரி எஜுகேஷன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அதை அந்த பையன் தவற விடும் பொழுது அவன் வாழ்க்கையே வந்து வேற ஒரு லைஃபுக்கு போயிடும், ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போயிடும். ஓகே, அப்போ அதை வந்து கல்வி கேட்கறது ஒரு உரிமையாக கொண்டு வந்தாங்க. என்ன சட்ட திருத்தம்? 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002. இதன் அடிப்படையில் 2 ஆர்டிக்கலை ஆட் பண்ணாங்க. ஒன்று ஆர்டிக்கல் 21A, இன்னொன்று ஆர்டிக்கல் 51A ஹச் கிடையாதுப்பா, கே. 51 கேல ஹச், சாரி கே. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த ஏ வந்து கேபிட்டல் லெட்டரில் போடணும், இந்த கே வந்து ஸ்மால் லெட்டரில் போடணும். அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது, சரிங்களா? அப்போ இது 21A வந்து அடிப்படை உரிமையாக வழங்குது. 51A சப்கிளாஸ் கே வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளை எங்கே அனுப்பணும்? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு சொல்லுது. ஓகேங்களா? 2 ஆர்டிக்கலை சேர்க்குது, நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக்குறது இந்த சட்டத்திருத்தம் தான். இந்த சட்டத்திருத்தத்தை தொடர்ந்து தான் RTE அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க 2009. எல்லாமே முக்கியம், நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியம். பின்னாடி கேள்வி கேட்பேன். ஓகேங்களா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தை அனுப்புவதற்குன்னு உரிமைக்காக தனியாக ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ப்ரைவேட் ஸ்கூலில் உங்களுடைய பசங்களே படிக்க வைக்கலாம், ஃபீஸ் கம்மியாக, ஏழைகளுக்காக. ஓகேங்களா? அது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அந்த வருஷம் 2009 நான் வச்சுக்கோங்க, சரிங்களா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நிறைய சொல்லி தான் நடத்துகிறோம். அடுத்து பாருங்க, இப்போ தானே சொன்னோம் ஆர்டிகல் 32 சொன்னது என்ன அர்த்தம்? கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஓகேங்களா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் முறைகள். அப்படி இல்லைன்னா அதை இன்னும் இங்கிலீஷில் டெக்னிக்கல் வேர்டாக என்ன சொல்லுவாங்கன்னா விரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி பேராணைகள், வெறும் பேராணைன்னு இருக்குது, நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீதி பேராணைகள், நீதியை வழங்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு ஆணைகள். ஓகேங்களா? அதில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. இதை கூட கேள்வி கேட்பாங்க, மொத்தம் எத்தனை விரிட்ஸ், எத்தனை நீதி பேராணைகள் உள்ளன? 5 இருக்குது. ஓகேங்களா? அதில் இங்கே 4 கொடுத்துருக்காங்க, 4 இங்கே மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? இந்த வார்த்தையை ரொம்ப நீங்கள் சினிமா படங்கள் ஒரு படத்தில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இந்த வார்த்தை ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை. சினிமா படத்தில் ரொம்ப ஃபேமஸான படம், தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க பசங்க. ஓகே, இந்த சூப்பர் படம் அந்த படம். ஓகே, அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நுணுக்கம் இந்த விஷயம் தெரியும். இந்த படத்தில் அதிகமாக இந்த வார்த்தை வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ரைட். அப்போ அந்த படம் வேறு சிம்பிள் விட்டு ஃபயர் விடுங்க, இல்லைன்னா ஹார்ட் விடுங்க. மேண்டமஸ் அப்படின்னா என்ன? ஹேபியஸ் கார்பஸ், செச்சோரி என்ன, ப்ரொஹிபிஷன் என்ன பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுலேயே இருக்குது கட்டளை நீதி பேராணை. அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒருத்தருக்கு ஆணையிடுறது மாதிரி. ஓகேங்களா? அப்போ 3. அடுத்து ரொம்ப முக்கியமான இதுதான்ப்பா, ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை. அப்படின்னா ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க, ஒருத்தர் வந்து போலீஸ் இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு, அப்படிங்கிற போது அவங்களுடைய உடலை கொண்டு வருவதற்கு பெயர் தான் என்னது? ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை. அடுத்து நெறியுறுத்தும் நீதி பேராணை. அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சான்றளித்தல். ஓகே, அது இங்கிலீஷில் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். செர்ச்சுச்சோரி, இங்கே சர்டிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சான்றளித்தல் 2. ஓகேங்களா? அடுத்து தடை செய்யும் நீதி பேராணை, நிறுத்துதல், ஒரு விஷயத்தை தடை பண்ணுது. ஓகே, ப்ரொஹிபிஷன், டு ஸ்டாப். ஓகேங்களா? அவ்வளோதான். 3 4 2 1 3 4 2 1 ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ரைட்டா? இன்னும் ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோ வாரண்டோ. ஓகேங்களா? கோ வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன அடிப்படையில் நீ வேலைக்கு செய்யதான் கேட்கறது. அடுத்து பாருங்க, சூப்பரான கொஸ்டின்ப்பா. இந்த மாதிரி எஸ்ஐயில் 1 2 அல்லது 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி கேள்வி இருக்கும். கூற்று காரணம், இதுதான் நிறைய பசங்க அவுட் ஆவாங்க. மனப்பாடம் பண்ண கேஸ்லாம் இங்கே அவுட் ஆகும். புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு, அதான் டிபிஎஸ்பி அப்படி சொல்றாங்க. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் என அம்பேத்கரால் விவரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. நாவல் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொன்னார். சார் இப்போ தானே அம்பேத்கர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு ஆர்டிகலை சொன்னார், அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது டிபிஎஸ்பி. ஃபர்ஸ்ட் என்ன கரெக்ட்? ஆமாம், அம்பேத்கர் சொன்னார். ஓகேங்களா? என்ன காரணத்துக்காக சொன்னார்? அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது. இது கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா படிக்கும்போது அப்படியே நம்ம கரெக்டாக தெரியுற மாதிரி தான் இருக்கணும், கொஞ்சம் புரியணும். ஓகேங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட், உள்ளார்ந்த அர்த்தம். இது கொஞ்சம் ஈஸியாக அமைஞ்சிடுச்சு கொஸ்டின். ஆனால் இந்த மாதிரி அசசன் ரீசன் கொஸ்டினே கொஞ்சம் உள்ளார்ந்து கவனிச்சாதான் கரெக்டாக சொல்ல முடியும். கரெக்டு தான். டிபிஎஸ்பிங்கிறதே ஒரு நாட்டுக்கே ஃபியூச்சருக்காக சொல்லக்கூடியது தான், நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்குது. கரெக்டு, ரெண்டுமே கரெக்டு. இது சரியான விளக்கமும் ஆகும். எஸ், இதுதான். ஓகேங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, கீழ்காணும் ஜோடிகளில் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்குங்கிறாங்க. கரெக்டாக மேட்சாக இருக்குது எதிர்பார்க்குறாங்க. ஓகேல? பிரியாமல் இப்போ தான் சொன்னேன். முகவுரைனா என்ன அப்படின்னா நம்ம புக்கோடைய முன்னாடி பக்கம், கான்ஸ்டியூஷனுடைய முன்பகுதி. ஓகேங்களா? முன் வடிவம்.
இப்போ அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி அல்லன்னு சொல்லிட்டாங்க. எப்போ அது தப்பு இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, தவறானது. ஓகேங்களா, ஆக்சுவலாக இதுக்காக நிறைய கேஸ் நடந்திருக்குது. ஓகேங்களா, கேசவானந்தா பாரதி கேஸு, எல்ஐசி இந்தியா கேஸு, பெருபாரி யூனியன் கேஸு. நம்ம எஸ்ஐக்கெல்லாம் அந்த அளவுக்கு டெப்டாக நீங்கள் படிக்க வேணாம். ஆனால் புக்ஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, வேறு நிறைய புக்ஸில் தான் இருக்குது, உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் இப்போ கேட்குற மாதிரி நம்ம முகவுரை வந்து அரசியலமைப்பில் ஒரு பகுதியா இல்லையா, பகுதினா 25 பகுதி ஒரு பகுதி அப்படி கிடையாது, பகுதியா இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஓகே, அந்த பகுதி வேற, நான் இப்போ சொல்லக்கூடிய பகுதி வேற. நிறைய பேர் கேஸ் போட்டாங்க. முதல் ஜட்ஜ்மெண்ட்டில் இது பகுதி அல்லன்னு சொன்னாங்க. அடுத்தடுத்த ஜட்ஜ்மெண்ட் 2 ஜட்ஜ்மெண்ட்லையும் இது இந்திய அரசியலமைப்பில் ஒரு பகுதி தான் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு பகுதி தான். அப்போ பகுதியெல்லாம் சொல்கிறாங்க, தப்பு இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து டிபிஎஸ்பி என்பது அது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு என்பது அரசின் கடமை. எப்போ 100% உண்மைப்பா. ஓகேங்களா, நீங்கள் டிபிஎஸ்பி ஆர்டிகல் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே அரசாங்கத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு மதுவை ஒழிச்சு கட்டணும், குடிக்கிறாங்கல்ல, அந்த குடியை வந்து ஒழிச்சு கட்டணும், அரசாங்கத்தின் கடமை தானே. எஸ். அடுத்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுக்கணும், அரசாங்கத்துடைய கடமை. ஓகேங்களா. அடுத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா பொது சட்டம், பொது சிவில் சட்டம், அதை நடைமுறைப்படுத்தணும், அரசாங்கத்துடைய கடமை. இதெல்லாம் ஒரு லிஸ்ட், நிறைய லிஸ்ட் இருக்குது. சுகாதாரத்தை கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும் 6 வயசு வரைக்கும், நிறைய இருக்கும். ஓகேங்களா, அது எல்லாமே அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிபிஎஸ்பி அரசின் கடமை தான். அடிப்படை கடமை என்பது பாராளுமன்றத்தின் கடமை அப்படி கிடையாதுப்பா. அடிப்படை கடமை என்பது ஒரு தனிநபர், ஒரு சிட்டிசனுடைய உரிமை. ஓகேங்களா, சரி. அடிப்படை கடமை என்பது ஒரு சிட்டிசன் செய்ய வேண்டியது, அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டியது. குடிமகனின் கடமை கொடுத்துருக்கணும், தப்பா இருக்குது. அடிப்படை உரிமை என்பது குடிமகனின் கடமை, தப்பா மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ இதுவும் தப்பு. கரெக்டாக இருக்கிறது 2 மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. சரியாக பொருந்தி தானே கேட்குறாங்க. ஆமாம், 2 ஒன்லி. ஓகேங்களா, பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க கொஸ்டின். அடுத்து திருப்பி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு நிர்ணய சபை மன்றத்தின் தலைவர் BR அம்பேத்கர். டக்குன்னு ரைட்டு போட்டக்கூடாது, தப்பு. திருப்பி சொல்லிட்டேன். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கேட்காங்க. ஓகேங்களா, டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னா வரைவு குழு, அதுக்கு தான் யார் தலைவர்? அம்பேத்கர் தலைவர். இதுக்கு தலைவர் கிடையாது, இது பெரிய கூட்டம். ஓகேங்களா, வரைவு குழுல மொத்தம் எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 7 பேர் தான் இருப்பாங்க, அம்பேத்கரோட சேர்த்து. அதில் தான் அவர் தலைவர். ஓகே. அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் 15 பெண் உறுப்பினர் இருப்பாங்க. நான் சொன்னதை மொத்தம் 389 பேர், அதில் 15 பேர் தான் உறுப்பினராக பெண்களாக இருந்தாங்க. 100% கரெக்ட். ஓகேங்களா, அப்போ 2 மட்டும் தான் சரி. ஓகேங்களா, பாருங்கள் பெண்களுக்கு அந்த காலத்தில் எவ்வளோ ரெப்ரஸன்டேஷன் கம்மியாக இருந்திருக்குன்னு. அடுத்து தற்போது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் எண்ணிக்கை, எத்தனை பகுதி இருக்குது, எத்தனை இது இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம். ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தும் பொழுது, இந்திய அரசியலமைப்பு இன்னைக்கு, ஓகேங்களா, 1950 தான் நம்ம நடைமுறை கொண்டு வந்தோம். ஜனவரி 26 கொண்டு வந்தோம். ஓகேங்களா, அப்போது மொத்தம் 22 பகுதி இருந்தது, 8 அட்டவணை இருந்தது, 395 ஆர்டிக்கல் இருந்தது. திருப்பி சொல்ற பாருங்க, இதுதான் பாக்ஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா, 22 அட்டவணை இருந்தது, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் 22 பகுதி இருந்தது, 8 அட்டவணை, 395 ஆர்டிக்கல். இப்போ 25 பகுதிகளாக மாறிட்டு இப்போ 3 பகுதி எக்ஸ்ட்ரா இருக்கா? ஆமாம், 22 ஒரு சிலர் டெலிட் பண்ணிட்டு ஒரு சிலர் ஆட் பண்ணியிருக்கோம். 8 அட்டவணைக்கு பதிலாக இப்போ 12 அட்டவணை இருக்குது. சார் ஆர்டிக்கல் 450க்கு மேலே இருக்குப்பா. ஓகேங்களா, 450க்கு மேலே இருக்குது. அப்போ நம்பர் 450க்கா? கிடையாது. 243லேயே 243 ABCDEFGHIJKLMN Z வரைக்கும் போகுது. 243வது ஆர்டிக்கல்லையே. அப்போ பாருங்க எவ்வளோ ஆர்டிக்கல் இருக்குது. ஓகே, எனவே அப்போ 450க்கு மேலே இருக்குது, நிறைய இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் இப்போது தானே கேட்குறாங்க, தற்போது தானே 25 12 எங்கே இருக்குது பாருங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான இந்த பாக்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி. அடுத்து குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்தவர், அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனை டிராஃப்ட் பண்ணது. எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் BR அம்பேத்கர் வச்சிருக்காங்க. நிறைய பேர் ஆர்வத்தில் போடுவாங்க, அதனால தான் அது அப்படி சிக்கல் பண்ணுறதுக்காக வச்சிருக்கோம் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் நம்ம பிரியாம்பிள் அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது. அதாவது குறிக்கோள் தீர்மானத்தை வைத்து தான் பிரியாம்பிளே உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, அதன் அடிப்படையாக தான் ஜவஹர்லால் நேரு தான் அதை வந்து முன்மொழிஞ்சிருப்பார். ஓகேங்களா, ரைட், ப்ரொபோன் பண்ணியிருப்பார். அடுத்து அடிப்படை உரிமைகளுடைய பகுதிகள். இப்போ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, பகுதி 1லிருந்து அட்லீஸ்ட், நான் சொல்கிறது அட்லீஸ்ட் சொல்கிறேன், 25 பகுதி இருக்குது. 25 பகுதியும் படிச்சுக்கிட்டா நல்லது தான். ஆனால் பகுதி 1லிருந்து 6 வரைக்கும் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த 1லிருந்து 6 வரைக்கும் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இந்த 9A 9B இதை கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. 1லிருந்து 6 ஃபஸ்ட்டு. அட்டவணையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அங்கங்கே படிங்க. உதாரணத்துக்கு 12 தான் இருக்குது, நிஜா 12 படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1லிருந்து 3 வரைக்கும், அடுத்து 8லிருந்து 12 வரைக்கும். இந்த அட்டவணை தான் ரொம்ப முக்கியம். ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா ஆர்டிக்கலையும் படித்தா நம்ம மனுஷெல்லாம் வாழ முடியாது. எல்லா ஆர்டிக்கலையும் நம்மளால படிக்க முடியாது. நம்ம 1000 படிக்க போகிறோம் வேணா,
குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்க மைண்டுக்குள்ள இருக்க வேண்டியது ஒரு 25 ஆர்டிகல்ஸ் இருந்தா போதும். உதாரணத்துக்கு டக்குன்னு சொல்லணும், 32வது ஆர்டிகல் என்ன, சட்டப்பிரிவு என்ன, ஆர்டிகல் 110 என்ன, ஆர்டிகல் 123 என்ன, ஆர்டிகல் 108 என்ன, ஞாபகம் தான் பாருங்க, செக் பண்ணி பாருங்க, படிச்சவங்க நல்லா படிச்சவங்க. 108 என்ன, 123 என்ன, 110. ஆர்டிகல் 61 என்ன, ஓகே, ஆர்டிகல் 61 என்ன, அடுத்து ஆர்டிகல் 21 என்ன, 45 என்ன, ஓகேங்களா, 44 என்ன, இதோ நான் சொல்றது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா, 352 என்ன ஆர்டிகல், 360 என்ன ஆர்டிகல், 280 என்ன ஆர்டிகல், பாருங்க எவ்வளவு ஆர்டிகல் தான். அங்கங்க பிச்சு பிச்சு ஒரு 25ல இருந்து 35 படிச்சுக்கோங்கப்பா. ஓகேங்களா, இதை சொல்ல மறந்துட்டேன்னா, அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய பகுதி. அடிப்படை உரிமை எந்த பாட்டுன்னு கேட்குறாங்க, பகுதி 3பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமை பகுதி 3, டிபிஎஸ்பி அரசுக்கு நெறிமுறைப்படுத்த கோட்பாடு அது பகுதி 4, அடிப்படை கடமை பகுதி 4A. ஓகேங்களா, அடுத்து இந்திய அரசியலமைப்பு திருத்த முறை எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது அப்படி கேட்குறாங்க. ஓப்பனா சொல்றேன், ஓகேங்களா, ஓப்பனா, ஒளிவு முறையெல்லாம் கிடையாது. நம்ம அரசியலமைப்பு என்னமோ நம்மளுடைய என்ஜினியர்ஸால உருவாக்கப்பட்டதுலாம் கிடையாது. ஓகேங்களா, ஓப்பனா சொல்றேன். ஓகே, இதுதான் மறைய வேண்டிய தேவை கிடையாது. ஓகே, எல்லா அரசியலமைப்பும் அப்படிதான். நல்ல விஷயங்களே எடுக்கிறது தப்பு இல்லையே. ஒருத்தர் நல்லா படிக்கிறானா அவங்ககிட்ட இருந்து கேட்டு படிக்கிறது தப்பு இல்லை. அதே மாதிரி தான் நல்ல நாடுகள், குவாலிட்டியான நாடுகள்கிட்ட இருந்து நம்ம ஒரு சில ப்ரொவிஷன்ஸ், ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 60 நாடுகள் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை எடுத்திருக்கோம். 60 நாடுகள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஒன்று கிடையாது. நம்ம படிக்கிறது ஒரு 5 நாடு தான் படிப்போம். 60 நாடுகள் கிட்ட இருந்து எடுத்திருக்கோம். இந்திய அரசியலமைப்பு எழுதுவதற்கு 64 லட்சம் செலவாயிருக்கு. அந்த டைம்ல 64 லட்சம். ஓகேங்களா, இதுல அரசியலமைப்பை திருத்துவதற்கு எங்கிருந்து எடுக்கப்பட்டது கேட்குறாங்க, தென்னாப்பிரிக்காவில் இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து எடுக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கனடாவில இருந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கூட்டாட்சி முறை எடுத்திருப்போம். ஓகேங்களா, அமெரிக்காவில இருந்து அடிப்படை உரிமை, யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து அடிப்படை கடமை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுல இருந்து ஒவ்வொரு விஷயம் எடுத்திருப்போம். அடுத்து முதல் ஸ்டேட்மெண்ட், முதலில் இந்திய அரசியலமைப்பு 7, நான் தான் சொல்லிட்டேன், 7 அடிப்படை கடமை, 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. எஸ், கரெக்ட், நானே சொல்லிட்டேன். அப்பவே தற்போது 6 தான் இருக்குது. ஆமாம், ஓகேங்களா, ரெண்டுமே கரெக்டு தான். 1, 2 ரெண்டுமே சரி. 1 டெலிட் ஆகிட்டு என்ன எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டில், 44வது அமெண்ட்மெண்ட்டில் அந்த ஒரு ஆர்டிக்கல் தான் என்னென்னா 31 ஆர்டிக்கலாக இருந்தது. அதை நம்ம டெலிட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆர்டிக்கலை 300A வச்சுருக்கோம். அதுதான் என்னது, சொத்துரிமை. இப்போ யாருக்குமே அது அடிப்படை உரிமை கிடையாது. உங்கள் வீட்டு சொத்தை கவர்மெண்ட் ரோடு போடுறதுக்காக, டெவலப்மெண்ட்டுக்காக எடுக்கிறாங்கன்னா நீ கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. சார் அப்போ எப்படி சார் எல்லாருக்கும் போராடுறாங்களே, போராடுவதற்கு உரிமை இருக்குது, எல்லாருமே சேர்ந்து கேஸ் போடலாம். ஆனால் அது அடிப்படை உரிமையாக இருக்கானா, கிடையாது தான். ஓகேங்களா, அது நிறைய பெரிய அரசியல், அது பேச வேணாம். அடுத்து பாருங்க, ஸ்வரன் சிங் கமிட்டி 86வது அரசியல் சட்டத்திருத்தம் பகுதி 4 சட்டப்பிரிவு 24 பாருங்க, ஆர்டிகல் வருதா. இப்போ தான் சொன்னேன், பகுதி 4 என்ன, டிபிஎஸ்பி அரசுக்கு நெறிமுறை கோட்பாடு. மேட்ச் பண்ணுங்க, தெரிஞ்சதை மேட்ச் பண்ணுங்க. 86வது சட்டத்திருத்தம் இப்போ தான் சொன்ன 2 ஆர்டிகல் 21A 51A. அப்போ சட்டப்பிரிவு 21A இருக்கு. அப்போ மேட்ச் பண்ணுங்க 3. இந்த 2 வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இருந்தால் நான் சொல்லிடுறேன். ஸ்வரன் சிங் கமிட்டி எதுக்காகனா அடிப்படை கடமைக்காக. ஸ்வரன் சிங் கமிட்டி ஓகேங்களா, அடிப்படை கடமைக்காக. இதுவும் 1976ஆம் ஆண்டு போடப்பட்டது தான் ஸ்வரன் சிங் குழு. ஓகேங்களா, ஆர்டிகல் 24 என்னன்னா குழந்தை தொழிலாளர். ஓகேங்களா, 4 சைல்டு லேபர், அதை பற்றி பேசக்கூடியது தான் 24. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சா. அப்போ 2314 2314 ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி பாம்பே. ஓகேங்களா, ரைட். சூப்பரான கொஸ்டின்பா, ஊருக்கே தெரிஞ்சது. இதில் கூடுதல் ஒரு இன்ஃபர்மேஷன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது, ரொம்ப எளிமை, டக்குன்னு உடனே எல்லாரும் ஆன்சர் சொல்லுவீங்க. ஜனவரி 9. ஆமாம், ஊருக்கே தெரிஞ்சது. 1915 ஜனவரி 9ஆம் தேதி தான் நம்ம காந்தி இருக்காரு, மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகை புரிந்தார். அந்த வருகையை கொண்டாடும் விதமாக தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். வருஷம் வருஷம் கொண்டாடுறோமா, இது கூட கேள்வி கேட்கலாம், கிடையாது. 2 years once. ஓகே, ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம். ஓகே, 2 வருடங்களுக்கு ஒரு முறை தான் என்ன செய்யறோம், இதை கொண்டாடுறோம். இது நார்மல் தகவல், எல்லாருக்குமே தெரிஞ்சது. புதிய தகவல் என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் தகவல் என்ன அப்படின்னா, தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு. வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி இருக்காங்க. சார், வெளிநாடு வாழ் தமிழர் தினமா, தமிழ்நாட்டிலிருந்து யாராவது வெளியே போயிட்டு வந்தாங்களா, அப்படிலாம் கிடையாது. வெளிநாடு வாழ் தமிழர் தினம் சும்மா ஒரு டேட்டை வச்சு கொண்டாடுறோம். ஜனவரி 12, அது ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். நம்ம எப்பவுமே சுய ஆட்சியை பேசுவோம்ல நம்ம மாநிலம். அப்போ தமிழ்நாடு தினம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம் ஜனவரி 12. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா, அடுத்து வாங்க. அடிப்படை உரிமைகள் தொடர்பான சரியான குற்றை தேர்ந்தெடுக்கிறது. எது அடிப்படை உரிமை அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ரைட்,
அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல், இதெல்லாம் அடிப்படை உரிமை கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வந்து இது நம்ம அடிப்படை கடமை. பொது சொத்துக்களை பாதுகாத்தல், இதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம அடிப்படை கடமை. எதுவும் கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல், இதுவும் கிடையாது. இதெல்லாம் உரிமையாக கொடுக்கவே முடியாது. மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், எஸ், இதுதான் வந்து அடிப்படை உரிமை. டிராஃபிக், ஹியூமன் டிராஃபிக் எப்படி சொல்லுவாங்க, மனுஷனை கடத்தி கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது, அதுதான் வந்து அடிப்படை கடமையில் அடிப்படை உரிமையில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து, மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை ஃப்ரீ கேஜி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்தும் சட்டப்பிரிவு. எப்படி பாருங்க, திருப்பியும் சொல்ல பாருங்க, மாநில அரசுகள். ஓகேங்களா. அதாவது அரசாங்கம், கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க, 6 வயசுக்குள்ள. ஓகேங்களா. லெஸ் தென் 6, 6 வயசுக்குள்ளனா குழந்தை என்ன படிக்கும், அங்கன்வாடியில் படிக்கும்ல, அந்த எஜுகேஷனையும் ஃப்ரீ கேஜி, எல்கேஜி, 1ஆம் கிளாஸ் இது எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சொல்லுது. அதாவது சொல்லுது, ஆணை போடுது. அப்போ அரசாங்கத்துடைய கடமை என்னது, டிபிஎஸ்பி, அதான் அரசுக்கு நெறிவுறுத்தப்படுத்தும் கோட்பாடு. அப்போ அது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஆர்டிக்கல் படிக்காத நிறைய ஷார்ட்கட் இருக்குது. ஓகேங்களா. வீடியோ நம்ம ரொம்ப நேரம் பேச முடியாது. ஓகேங்களா. 4, 5 இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். 4, 5, அதுக்கடுத்த நம்பர் என்ன, 6. அப்போ 6 வயசு குழந்தைய படிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ 4, 5 அதுதான் ஆன்சரு, பிரிவு 45. புரியுதா. அப்போ 6ங்கிற நம்பர், 6 வயசு படிக்கக்கூடிய குழந்தை அப்படின்னு படிச்சோன்னு ஞாபகம் வரணும். அப்போ 6 சொல்லியிருக்காரு. 4, 5, 6, 4, 5, 6, அப்போ 45. அதுதான் ஆர்டிகல், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. இப்போ பிரிவு 45 வந்து என்ன சொல்லுது, ஏர்லி சைல்டுஹுட் கேரை வந்து சொல்லுது. ஓகேங்களா. லாஸ்ட் கடைசி கொஸ்டின், உங்களுக்கான கொஸ்டின், நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின். ஓகேங்களா. நான் வீடியோவில் எங்கேயுமே சொல்லலை, நீங்கள் தான் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா கூகுளில் பண்ணி ஆன்சர் தேடுங்க. தேடுதல் தான் உங்களோட அறிவை வந்து வளர்க்கும். ஆன்சர் பண்ணி சொல்லுங்கள். இறுதியாக 5 கேள்வி வைக்கிறேன், 5 கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். அடுத்த நம்ம எபிசோடு சந்திக்கலாம். ஓகே. அடுத்த எபிசோடு என்ன சொல்லிட்டேன், இருக்கேன். இப்போ முதல் கொஸ்டின், 51A சப்கிளாஸ் கே என்ன ஆர்டிக்கல் கேட்குறேன். ஆர்டிக்கல் 51A சப்கிளாஸ் கே என்ன ஆர்டிக்கல். ஒன்றாவது சொல்லிட்டுனா, அடுத்து 2வது, அடிப்படை கடமைகள் நம்ம அரசியலமைப்பில் என்ன பகுதி, கமெண்ட் பண்ணுங்க. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் எத்தனை அட்டவணை இருந்தது, இப்போதைக்கு எத்தனை அட்டவணை இருக்குது, கமெண்ட் பண்ணுங்க. 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த வருஷம், கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின், இந்த ஆர்டிகல் கேட்கலாமா. உதாரணத்துக்கு, அடிப்படை கடமைகளை நம்ம எங்கிருந்து எடுத்தோம், அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. 5 கொஸ்டின் கேட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.